மைக்ரேஷன் முடிஞ்சு என்கிட்ட வந்து ஐடிஎல் காயின் வந்துடுச்சு பிரதர். இதை நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண நல்லதா, இல்லை உடனே செல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? ஸோ மக்களுக்கு இப்போனா ஒரே ஒரு வருமான வாய்ப்பு மட்டும், இன்டர்லிங்க் இல்லாத ஒரு வருமான வாய்ப்பு சொல்கிறேன். உங்களை நம்பி ஒரு டீம் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நான் இருக்க விரும்பலை. என்னை நம்பி வரவங்க வந்து நான் லாஸ் பண்ணாலும் அவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்தனோ, லாஸ் பண்ணக்கூடாது. நம்மளை நம்பி ஒரு மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதான் முக்கியம். இன்டர்லிங்க் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். காரணம் நிறைய அப்டேட் இல்லாமல் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன்லேயே இருக்குது. இன்னும் நடைமுறைக்கு வராமல் இருக்கனால நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நிறைய இது லைவாக வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக வீடியோ போட்டு ஆகணும். எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னா, கேஒய்சி ப்ரோ, கேஒய்சி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 200 பேத்துக்கு மேலே இருக்காங்க. அதில் வந்து ஒரு 15 பேத்துக்கு கேஒய்சி முடிஞ்சிச்சு. அதில் 8 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் முடிஞ்சு ஐடிஎல் காயினே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துருச்சு. அதை லாங் டேர்ம் எல்லாருமே லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கேஒய்சி இன்னும் ஏன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இது பேங்க் லெவல் கேஒய்சி ஒன் டைம் தான் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் லைஃப் லாங் கேஒய்சி பண்ண போகிறது தேவை கிடையாது. அது ஒவ்வொரு ப்ரூஃபையும் நார்மலான ஹியூமன் பீங் தான் பின்னாடி இருந்து வெரிஃபை பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால் கண்டிப்பாக ப்ராசஸ்க்கு டைம் எடுக்கும். இன்னும் மேக்ஸிமம் 1 மந்த் வச்சுக்கோங்க எல்லாருமே, ஓகேவா? அதுக்குள்ள முடிஞ்சிடும். ஏன்னா கேஒய்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ராசஸ் நிறைய போய்கிட்டே இருக்குது. இப்போ கூட அப்டேட் வந்திருக்கு. இன்னும் கியூரேட்டர் வந்து ஒரு சில கியூரேட்டரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து ஒரு 500 மெம்பர் வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 550-600 பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு மெம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா கேஒய்சியும் சீக்கிரமே முடிஞ்சிடும், வெயிட் பண்ணுங்கள். கேஒய்சி முடிஞ்சவங்களுக்கு மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், எப்படி எங்கே போய் பார்க்கணும். அங்கே ப்ராக்ரஸ்ன்னு இருக்கும். கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வேலெட்டுக்கே வந்துடும். அதையும் நான் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் எப்படின்னு நான் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு சில டவுட்டுக்கு வந்து நம்ம தெளிவாக ஆன்சர் கொடுத்துடலாம். அப்புறம் இன்டர்லிங்க் மைனிங் வந்து நான் இப்போ டீம் எடுக்கலாமா, லைஃப் லாங் இருக்குமா, இல்லை மைனிங் ஸ்டாப் பண்ணுவாங்களா? அதாவது இந்த உலகம் இருக்கிற வரை இந்த மைனிங் இருக்கும், ஓகேவா? நம்ம இருக்கிற வரை மைனிங் இருட்டே இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம தான் இந்த ஐடிஎல் காயினை உருவாக்குறோம். ஆனால் கண்டிப்பாக பீப்புள் தேவை. மைனிங் கடைசி கம்பெனி இருக்கிற கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் இப்போ தான் டீம் எடுக்கவே ஆரம்பிக்கணும். டீம் மீன்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அமௌண்ட் போட்டு மாதம் வர்றது. எல்லோரும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ஒரு கம்பெனி அதிகபட்சம் 1 வருஷம் இருக்குதுக்கா, இல்லை 6 மாதம், அதிகபட்சமே 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் டீம் கொடுத்து நீங்கள் வந்து நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களை நம்பி வந்தவங்க கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஸ்டேக்கிங் நம்பி போகாதீங்க. அது எல்லாமே மணி ரொட்டேஷன், கண்டிப்பாக லாங் டேர்ம் ரன் ஆகாது. ஒரு கான்செப்ட், அதில் வந்து சிஸ்டம் இருக்கணும், அதை நம்பி பீப்புள் இருக்கணும், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். அப்போனா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். அதான் இன்டர்லிங்க். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செட்டில்ட் ஆகிற வரை சம்பாதிக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கணும். டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நானும் நிறைய அடுத்த வீடியோ போடுறேன். நாலேஜை பற்றி உங்களுக்கு புரியும். இன்டர்லிங்க் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புரிதலே வேறு மாதிரி இருக்கும். இன்டர்லிங்க் இப்படி தான் ஒர்க் ஆகுதா, உலக மணி எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கும் இன்டர்லிங்க் எனக்கு கனெக்ட் ஆனது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். இது நார்மலாக காமன் அப்டேட், ஓகேவா? டவுட்டு கிளியரா? இன்டர்லிங்க் மைனிங் கடைசி வரை இருக்கும். நீங்கள் இப்போ டீம் எடுக்க ஆரம்பிங்க. ஒரு மைனிங்கே ஒரு 20 காயின் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் டீம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மைனிங்கே 100 காயின் கிடைக்கும். அப்போ ஒரு மைனிங்கே ஒரு 1000 ஐடிஎல்ஜி கிடைக்கும். இப்போ ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 6 மைனிங்கா, ஒரு மைனிங்க்கு 1000 ஐடிஎல்ஜினா 6000 ஐடிஎல்ஜி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வேலைக்கே போக தேவையில்லை. ஏன்னா அடுத்து மைக்ரேஷன்லாம் ஃபாஸ்ட் ஆகும், நிறைய எக்கோசிஸ்டம் உள்ளே வருது. இதெல்லாம் வந்து நீ மந்த்லி இன்கம்மை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்கிறது ப்ராப்பராக டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிடையாது. நம்ம ஜாபில் தான் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம். இங்கே ஒர்க் பண்ணுறது ஒரு நாளைக்கு நீங்கள் 1/2 hour டைம் கொடுத்து 1/2 hour இன்டர்லிங்க் நாலேஜ், 1/2 hour மக்களுக்கு கொண்டு போகிறது ஃப்ரீ தான். முழுக்க ஃப்ரீ தான். டைம் மட்டும் தான் இங்கே வேல்யூ. மக்களுக்கு கொண்டு போகிறது ஒரு நாளைக்கு ஒரு மெம்பர், 2 நாளைக்கு ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணி அவங்கள கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது நான் பார்த்து போய் நம்ம டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்டேட்டாக இருப்பாங்க, ஓகேவா? அதனால் நீங்கள் எந்த கான்செப்டில் எப்படி லாஸ் பண்ணினாலும் இன்டர்லிங்க் தான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. ரெக்கவரி பண்ணுறதுக்கு கரெக்டாக டைம் கொடுத்தீங்கன்னா இன்டர்லிங்க் ரொம்ப முக்கியமானது 2 தான். ஒன்று நாலேஜ், ஒன்று பொறுமை. இந்த 2 இருந்தால் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ கேஒய்சி பார்த்தாச்சு, அண்ட் இன்டர்லிங்க் கடைசி வரை இருக்கும், அதுவும் பார்த்தாச்சு. இப்போ வந்து எக்ஸாக்ட் கேல்குலேஷன், அதாவது நிறைய பேத்துக்கு மைக்ரேஷன் முடிஞ்சிருக்கு. நம்ம டீமில் உள்ளவங்க
இல்லாதவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், மைக்ரேஷன் முடிஞ்சு என்கிட்ட வந்து ஐடிஎல் காயின் வந்துடுச்சு பிரதர். இதை நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் நல்லதா, இல்லை உடனே செல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், இது எல்லாத்தையும் இன்னைக்கு ரேட் எவ்வளோ ஐடிஎல் இருக்கோ அதை வச்சு நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு ஐடிஎல் பார்த்தீங்கன்னா $1.65 ட்ரேட் ஆகுது. ஓடிசி மார்க்கெட்டில் இருக்குது. உங்கள்கிட்ட ஐடிஎல் காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கொடுத்து செல் பண்ணிக்கலாம். வெளியில் யார்ட்டையும் கொடுக்காதீங்க, நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு இருக்காங்க. ஓகேவா? அதனால் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு செல் பண்ணி தரேன். நீ ஐடியில் பை பண்ணாலும் $1.75 பை பண்ணிக்கலாம். இந்தியன் ரூபி படி பார்த்தீங்கன்னா $170 வரும் ஒரு காயின். ஓகேவா? செல் பை ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓடிசி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு ப்ரைஸில். இப்போ தெளிவாக அந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் எவ்வளோ காயின் உங்களுக்கு வந்து இன்னைக்கு செல் பண்ணால் கிடைக்கும், லாங் டேர்ம் விட்டால் எவ்வளோ ப்ராஃபிட், எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். தெளிவாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஐடிஎல்ஜி ஸ்டேக் பண்ணுவோம். இதில் பாருங்களேன், இப்போ இன்ஸ்டன்ட்டாக லிக்விடிட்டி இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 10,000 ஐடிஎல்ஜி இருக்குது பிரதர். நான் உடனே கேஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன்னா, டிஃபால்ட்டாக இருக்கிறதா 0 மந்த் லாக்கு, 0 மந்த் வெஸ்டிங் பீரியட் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 1 டேக்குள்ளேயே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். நான் சொன்ன கால்குலேஷன் தான். இது ரெண்டுமே 0 வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். எவ்வளோ வரும் அப்படின்னா 10,000 ஐடிஎல்ஜிக்கு எவ்வளோ ஐடிஎல் வரும் பிரதர் அப்படின்னா, இப்போ நான் கால்குலேஷனில் சொல்கிறேன். 10,000 ஐடிஎல்ஜி டிவைடட் பை 160 நம்ம சொல்லியிருப்போம். இன்றைக்கே நீங்கள் செல் பண்ணோம் அப்படின்னா 160 ஐடிஎல்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 ஐடிஎல். அப்படின்னா நீங்கள் 10,000 ஐடிஎல்ஜியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 62 ஐடிஎல் கிடைக்கும். இதான் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஐடிஎல். இதை இன்னைக்கு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்டு 170 போட்டீங்க அப்படின்னா 10,000 ரூபா. ஓகேவா? இப்போ 10,000 ஐடிஎல்ஜி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே செல் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபா நீங்கள் கையில் வாங்கிக்கலாம். இதுதான் ஷார்ட் டேர்ம் இப்போ கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இப்போ நான் லாங் டேர்ம் பாருங்களேன். இப்போ வந்து இந்த வெஸ்டிங் அப்படின்னா என்ன, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் சொன்னது தான் வெஸ்டிங். இப்போ நீங்கள் வெஸ்டிங் மட்டும் கூட பண்ணலாம். இப்போ வந்து இன்றைக்கே எனக்கு வேணும், ஆனால் எனக்கு பொறுமையாக வந்தால் போதும். இப்போ வந்து நான் அது வெஸ்டிங் வந்து 12 மாதம் மாத்திரேனா ஓகே 13 இருக்கட்டும். இப்போ வந்து என்கிட்ட 10,000 ஐடிஎல்ஜி இருக்குது. லாக் பீரியட் கிடையாது, எனக்கு இன்றைக்கே வந்துடும். ஆனால் எனக்கு 13 மாதத்துக்கு பிரிஞ்சு வரும். எப்படி அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அதே 10,000 அதே 62 ஐடிஎல் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் போட்டுருவோம். நமக்கு மல்டிப்ளேயருமே கூடும். இப்போ பாருங்கள், இப்போ மேலே என்ன காட்டுது அப்படின்னா 1.25 காட்டுது. சரி, ஓகேவா? அப்போனா 10,000 இன்ட்டு 1.25 முதல்ல நம்ம பார்த்துடலாம். 12,500 ஐடி எனக்கு கிடைக்கும். நான் வந்து உடனே எடுக்காமல் ஒரு 12 மாதமாக விட்டு எடுக்கும்போது எனக்கு 12,500 ஐடிஎல்ஜி எனக்கு கிடைக்கிது. இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதே 160 ஐடிஎல்ஜி தான். டிவைடடு பை 160 போட்டிங்க அப்படின்னா 78 ஐடிஎல் எனக்கு கிடைக்கும். ஆனால் இது 12 மாதத்துக்கு பிரித்து தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் நமக்கு எவ்வளோ அப்படின்னா டிவைடடு பை 12 போட்டிங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு 6 ஐடிஎல் எனக்கு கிடச்சிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு அப்படின்னா 12 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு மாதம் எனக்கு 6.5 ஐடிஎல் கிடைக்கும். அப்போ எவ்வளோ எனக்கு இன்கம் வருது அப்படின்னா இன்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இன்ட்டு 170 இன்றைக்கி ரேட்டு போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எனக்கு 1,100 ரூபா. எத்தனை 12 மாதத்துக்கு எனக்கு கிடைக்கிது. ஓகேவா? இது இன்ஸ்டண்ட்டாக வேணுங்கிறவங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்டு கிடைக்கணும் அப்படின்றவங்க. ஆனால் இது எல்லாமே சிம்பிள் தான். நமக்கு மெயின் ரிவார்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லாக் பண்ணுறது தான். இப்போ வந்து 5 வருஷம் லாக் பண்ணிட்டேன். ஓகேவா? மேலே பாருங்கள் 34 மடங்கு. 10,000 ஐடிஎல்ஜி இருந்தது அப்படின்னா அது 34,000 மாறும். கீழே அதே தான். வெஸ்டிங் பீரியட் வந்து 10 வருஷம் 120 மாதம் அப்படின்னா 10 வருஷம் நீங்கள் வெஸ்டிங் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் இது. சரியா? இப்போ பாருங்கள், நான் வந்து 5 வருஷம் நான் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு 120 மாதத்துக்கு வெஸ்டிங் விட்டேன் அப்படின்னா எனக்கு மேலே பாருங்கள் 142 மடங்கு அதிகமாக வரும். இதை நான் வந்து புரியுகிறது வந்து பெரிய ஃபார்முலா. உங்களுக்கு சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ நான் ஸ்டேக் பண்ணிப்பேன் பார்த்தீங்களா, அந்த ஹிஸ்ட்ரியை காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டேன். இப்போ பாருங்களேன், நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு டோட்டலாக வந்தது பார்த்தீங்கன்னா 23,250 ஐடிஎல்ஜி எனக்கு வந்தது. எனக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு மைக்ரேஷனில் வந்தது. நான் அதை வந்து கீழே பாருங்கள் 60 மாதத்துக்கு லாக் பண்ணி 120 மாதம் 10 வருஷத்துக்கு வெஸ்டிங் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா டோட்டலாக எனக்கு கிடைச்ச ரிவார்டு பார்த்தீங்கன்னா 20,666 ஐடிஎல் எனக்கு கிடைக்கும் டோட்டலாக. சரியா? அப்போ நம்ம கன்வர்ஷன் ரேட்டு படி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து உடனே செல் பண்ணும்போது 160 ஐடிஎல்ஜி கொடுத்தா தான் ஒரு ஐடிஎல் கிடைக்கும். ஆனால் இத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணும்போது நமக்கு வெறும் 1.25 ஐடிஎல்ஜி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடிஎல் கிடைச்சிடும். அதான் கால்குலேஷன். கீழே பாருங்கள், ஷெட்யூல்டு பாருங்கள். எனக்கு வந்து எக்ஸாக்டாக 2031 ஜூலை மாதம் 27ஆம் தேதி வந்து 170 ஐடிஎல் எனக்கு ரிசீவ் ஆகும்.
இதே மணிக்கு அடுத்த ஆகஸ்ட் மந்த், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு சொல்லி எனக்கு அடுத்து 120 மாசத்துக்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு ரேட்டு படி பார்த்துக்குவோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரேட் ஏறும். இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தாலுமே எனக்கு வந்து இந்த மாசம் $170 170 ஐடிஎல் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு பாருங்க 170 170 ஐடிஎல் இன்ட்டு இன்னைக்கு ரேட்டு படி $170 ஒரு ஐடிஎல் போட்டாலும் 28,000 புரியுதா? 29,000 வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இதே ரேட்ல இருந்தது அப்படின்னா கூடலாம் குறையலாம். நம்ம இன்னைக்கு ரேட்டே வச்சுக்கோமே. அன்னைக்கு இருந்தது அப்படின்னா 2031 ஜூலை மாசம் இருந்தது அப்படின்னா எனக்கு அன்னைக்கு மாசம் வருமானம் 28,000 ஓகேவா? லாங் டேர்ம் விட்டனால அது 23,000 ஐடிஎல்ஜி தான். இன்னைக்கே எடுத்தா எவ்வளோ கிடைச்ச கணக்கு இந்த இப்போ பாருங்களேன். இப்போ எனக்கு கிடைச்ச 23,250 23,250 ஐடிஎல்ஜியை டிவைடட் பை 160 போட்டு 145 இன்ட்டு 170 இன்னைக்கு ரேட் பண்ணால் 24,000 எனக்கு ஒன் டைம் கிடச்சிருக்கும். இன்னைக்கு மட்டும் கிடச்சிருக்கும். ஆனால் இதே நான் வெஸ்டிங் பண்ணும்போது எனக்கு 120 மாதத்துக்கு பார்த்தீங்களா 120 மாதம் எனக்கு கிடைக்குது. இப்போ இது இன்ட்டு போட்டால் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ இதான் லாங் டேர்ம் பொறுமையாக இருக்கும்போது கிடைக்கிற பெனிஃபிட். எனக்கு மாதம் வருமானம் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரேட் இல்லாமல் இதோட ரேட்டு நமக்கு ஐடிஎல் கூடி இருந்தது அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத ஒரு வருமானம் உங்களுக்கு மாதம் வரும் லாங் டேர்ம் பண்ணும்போது. இவ்வளோ தான் கால்குலேஷன் ஓகேவா? இப்போ நீங்கள் ரெண்டு திங்க் பண்ணணும். இப்போ உடனே செல் பண்ணால் இவ்வளோ, லாங் டேர்ம் விட்டா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தெளிவாக புரிஞ்சதா? இதான் எக்ஸாக்ட் கால்குலேஷன். இப்போ ஒரு முக்கியமான அப்படியே சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பிரதர் வேறு ஏதாவது இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, நீ வேறு எதுவும் பண்ணுறீங்களா, ட்ரேடிங் பண்ணுறீங்களா, இல்லை அமௌண்ட் வச்சு ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது யாருக்குமே பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதா எந்த கம்பெனியுமே 6 மாதத்துக்கு மேலே ரன் ஆகாது. நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க, உங்களை நம்பி ஒரு டீம் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் இருக்க விரும்பலை. என்னை நம்பி வரவங்க வந்து நான் லாஸ் பண்ணாலும் அவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கணும், லாஸ் பண்ணக்கூடாது. நம்மளை நம்பி ஒரு மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதான் முக்கியம். ஸோ மக்களுக்கு இப்போனா ஒரே ஒரு வருமான வாய்ப்பு மட்டும், இன்டர்லிங்க் இல்லாத ஒரு வருமான வாய்ப்பு சொல்கிறேன். அது நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான், கிரிப்டோ கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பேரே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. SBO, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் முன்னாடியே ஜாயின் பண்ணி நான் அமௌண்ட் எடுக்காதவங்க ரீஃபண்டு இந்த மாதிரிக்கு ஒரு இஷ்யூஸில் நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் இப்போ நான் வந்து SBOவில் ஒரு அஃபீஷியல் பர்சனாக இருக்கேன் ஓகேவா? எல்லா அப்டேட்டுமே என்கிட்ட இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவை கிடையாது. நம்ம வந்து ஒரு கான்செப்ட் எடுக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னா பணம் போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு இருக்காது. குறைஞ்சபட்சம் நம்ம உழைப்பை போடணும். அப்படின்னா தான் இன்கம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நிரந்தரமாக இருக்கும். அது அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு பிளான். இன்டர்லிங்க் அப்படி தான், இந்த SBO அப்படி தான். SBO ஆல்ரெடி இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருனாலும் அதை பற்றின தகவலுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக சொல்கிறேன். SBOனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் டிலே ஆகுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே நான் சொல்கிறேன். தமிழ்நாடு கம்பெனி தான். இதில் நீங்கள் மாதம் நிரந்தரமாக வருமானம் எடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த அப்டேட் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இன்டர்லிங்கை பற்றி நிறைய அப்டேட் நம்ம போடுவோம். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணுறவங்க கீழே லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.